அவனியாபுரத்தில் நாளை காலை 7 மணிக்கு ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் மாடுகளுக்கான அந்த பரிசோதனைகள் எல்லாம் எந்த நிலையில் இருக்கிறது? லாவண்யா, உலக புகழ்பெற்ற அந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தை மாதம் 1 தேதி நாளை தொடங்குகிறது. இந்த ஜல்லிக்கட்டானது மதுரையின் தொன்மையான நகரமான அந்த மதுரையின் தொன்மையான நகரமான மதுரையில் 2000 ஆண்டுகள் பழமையான இந்த ஏறு தழுவுதலானது நடந்து கொண்டிருக்கிறது. கீழடி, ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு வரலாற்று சான்றுகள் இருந்தாலும் உண்மையான சான்றிதழ் தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வானது காலை 7 மணிக்கு நாளை தை மாதம் 1 தேதி தொடங்குகிறது. இந்த ஜல்லிக்கட்டில் வீரர்கள் மற்றும் காளைகள் பங்கேற்பதற்காக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் மதுரை அவனியாபுரத்தை பொறுத்தளவில் 2400 காளைகளும் 1318 மாடுபிடி வீரர்கள் பதிவு செய்துள்ளனர். இந்த வீரர்களுக்கு இந்த காளை மற்றும் சிறப்பாக களமாடும் காளைக்கு முதல் பரிசாக காரும், சிறந்த மாடுபிடி வீரருக்கு முதல் பரிசாக காரும் வழங்கப்பட உள்ளது. அதே போன்று இந்த மாடுபிடி ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட அந்த காளைகள் மற்றும் அடையாள அட்டையுடன் உள்ளே அனுமதிக்கப்படுவர். இதற்காக தடுப்பு 2 அடுக்கு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்த பிறகே அந்த வீரர்கள் அனுமதிக்கப்படுவர். அதே போன்று காளைகளுக்கும் உரிய மருத்துவ பரிசோதனை, ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்கள் இருந்தால்தான் அனுமதிக்கப்படுவார்கள். இதற்கான மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் மதுரை மாநகர் காவல் ஆணையாளர் லோகநாதன் உள்ளிட்டோர் தலைமையில் சிறப்பு ஏற்பாடுகள் கால்நடைத்துறை மற்றும் வருவாய்த்துறை உள்ளிட்ட துறைகள் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சி சார்பில் அடிப்படை வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 13 இடங்களில் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. காளைகளுக்கு குடிநீர் தொட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்று இந்த தை மாதத்தின் அந்த முதல் நாளான இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வானது நாளை காலை 7 மணிக்கு தொடங்குகிறது. அதற்கான காளைகள் வீரர்கள் எந்த விதமான பாதிப்பு ஏற்படாத வகையில் தென்னை நார்கள் இங்கே குவிக்கப்பட்டு அதை பரவும் ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. எனவே நாளை முதல் ஜல்லிக்கட்டு நிகழ்வானது தொடங்க உள்ளது. காளைகளும் வீரர்களும் களங்காண தயாராக உள்ளனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.